நமஸ்காரம். இன்றைக்கி வந்துட்டு தானம், தர்மம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது பார்க்கலாம். சில பேர் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற நினச்சிட்ருக்கேன். அப்படி கிடையாது. தானம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறது ஒருத்தருக்கு. ஒரு பலனை எதிர்பார்த்து செய்கிறது. எனக்கு இது நடந்தால் நான் இது செய்கிறேன், இது கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு பலனுக்காக எதிர்பார்த்து செய்கிறது தானம். எதுவுமே எதிர்பார்க்காம செய்கிறதுங்கிறது தர்மம். அதாவது ஒரு குழந்த பாக்கியம் வேணும், திருமணம் தடை இருக்குது, திருமணம் நடக்கணும். அதுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹோமம் பண்ணுங்கள், இந்த யாகம் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்துட்டு இந்த தானம் இதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு பலன் எதிர்பார்க்குறோம். எதிர்பார்த்து செய்கிறது இது தானம். தானத்தில் நிறையாவே இருக்குது. அன்னதானம் இருக்குது, அது உணவுப் பொருள். அது அன்னதானம், இரத்த தானம், உறுப்பு தானம், வஸ்திர தானம், இப்படி நிறையா. இது எல்லாமே பொருள் தான். இதை வந்துட்டு கொடுக்குறது மற்றவங்களுக்கு. இது ஒரு புண்ணிய காரியம். ஆனால் தர்மம் அப்படி கிடையாது. தர்மம் அப்படிங்கிறது காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் நாம் செய்கிற செயல்கள், நித்திய கர்மானுஷ்டானங்கள், இதெல்லாம் தர்மத்தை. அதனால் தர்மத்தை கடைப்பிடிச்சி நடக்கிறதுங்கிறது ஒரு செயலை குறிக்கிறது தர்மம். பொருளை கொடுப்பது தானம். தானம், தர்மம் ரெண்டுக்குமே புண்ணியம் உண்டு. ஆனால் தானம் வந்துட்டு தர்மம் தலைக்காகும்னு சொல்லுவாங்க. தானத்துக்கு தானம் தலைக்காகும்னு சொல்கிறது கிடையாது. தர்மம் தலைக்காகும். எப்படின்னு கேட்டால், யாரும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. குறிப்பாக ஒருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. குடும்பத்தை காப்பாற்றணும், அற வழியில் நடக்கணும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும். கடன் வாங்கினாமா, இந்த தேர் கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்துடணும், போட்டு இழுத்தடிக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது. நேர்மையாக நடக்கணும். நேர்மையாக நடக்கிறது தர்மத்தின் வழி. இதை கடைப்பிடிச்சாலே நமக்கு வந்துட்டு தர்மத்தில் என்ன பண்ணணுண்டோ அது கிடைக்கும். சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது. சமுதாயத்தில் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு நல்லவனாகவும், சமுதாயத்துக்கு எந்த தீங்கும் செய்யாமல் தனி மனித ஒழுக்க நெறியோடு வாழ்கிறது தர்மம். இப்போ அந்த மாதிரி யாரும் கொஞ்சம் அபூர்வம்தான். குடும்பத்தை பேணி காக்கிறது, குடும்பத்துக்கு என்ன வேணுமோ செய்கிறது, பொய் பேசக்கூடாது. தனி மனித ஒடுக்க நெறியை கடைப்பிடிக்கிறதுல தர்மம் அது நம்ம காக்கும். அப்புறம் ஏமாற்றக்கூடாது, யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, நேர்மையாக நடந்துக்கணும், உண்மை பேசணும். சத்தியத்துக்கு பயப்படணும். ஒருத்தருக்கு பண்ணுறான்னு சொன்னால் உதவி பண்ணனா பண்ணணும்.
அவங்கள அலைக்கழிக்கக்கூடாது. சும்மா நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பண்ணாமல் விடுறது தர்மமாகாது, தப்பு அது. நாம் செய்யும் செயல்கள் அனைத்துமே நல்ல வழியில் இருக்க வேண்டும், அற வழியில் இருக்க வேண்டும். அது தர்மம். அதான் உண்மையாக நேர்மையாக வாக்கு தவறாமல் நடந்துக்கிட்டாலே அது தர்மம். அது தலை காக்கும். நம்ம என்றைக்குமே குடும்பத்தை காக்கும், நம்மளை காக்கும். பிச்சைக்காரன் கேட்பேன் முதல்லலாம், சாமி தர்மம் போடுங்கம்மா. அவன்கிட்ட வந்துட்டு நாம் என்ன எதிர்பார்த்தும் பிச்சை போடுறதில்ல. அது ஒரு செயலை, உதவி செய்யறது ஒரு செயல். கேட்குறான், எதுவும் நம்மளால் முடிஞ்ச கொடுக்குறோம். அது ஒரு செயல், நல்ல செயல். அது தர்மத்தினுடைய நடக்கும். இதை நம்ம டெய்லியுமே செய்யலாம். யாருக்காவது முடிஞ்சவங்களுக்கு, முடியாத ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று, அவங்க படிக்கிறதுக்கு தேவையானதோ, இல்லை கல்யாணத்துக்கு இருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு அவங்களுக்கு நம்மளால் ஒரு சக்திக்கு ஏற்றவோ என்ன முடிஞ்சதோ அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் தர்மம் நெறி. இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுது. அதான் தர்மம். செய்யும் செயல்கள் தர்மம். பொருள் கொடுப்பது தானம் தான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ரெண்டுமே நல்லது தான். தானம் வந்துட்டு நம்ம கொடுத்தா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இது புண்ணிய பலன் இருக்குது. வஸ்திர தானத்துக்கு ஒன்று இருக்குது, கண் தானத்துக்கு, அன்னதானத்துக்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒன்று இருக்குது. அதோடு சரி, அதோடு சரி. பொருள் கொடுக்குறீங்களா, தானம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அந்த வேலை நடந்தது, ஒரு காரியம் ஆயிடுச்சு, உங்களுக்கு நீங்கள் கேட்ட பலன் உங்களுக்கு கிடைச்சது, நீங்கள் கொடுத்துட்டீங்க, சரி, அதோட சரி. தர்மம் என்றைக்குமே தரதாக்கும். நமக்கு செயல்கள் என்றைக்குமே நம்ம வம்சத்துக்கும் தொடர்றது. நாம் செய்கிற தர்ம காரியம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றும், நம்மளை காப்பாற்றும். அதனால் தானம் வந்துட்டு நம்ம காரியம் ஆகணுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஒரு பலன் எதிர்பார்த்து நம்ம பண்ணுறோம். முடியுது, சரி, ரைட்டு, தானம் கொடுத்துச்சு, நமக்கு பலன் கிடைச்சாச்சு, அதோட சரி. அதுதான் தானம் கொடுக்க நல்லதாக கொடுக்கணும். இதெல்லாம் ஒன்று. வாங்குறவங்க சந்தோஷப்படணும், அவங்க அது உபயோகப்படுத்தணும். சும்மா ஏனோ தானே கொடுக்கக்கூடாது, மனஸ்பூர்த்தியாக கொடுக்கணும், மனம் உகந்து கொடுக்கணும். அப்போ தான் பலனே கிடைக்கும். நீங்கள் ஒரு பலன் எதிர்பார்த்து செய்கிறீங்க, அது பலன் உங்களுக்கு நடக்கணும். அப்போ என்ன பண்ணணும், மனசார கொடுக்கணும். அந்த பொருள் கொடுக்குறமேட்டு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு திருப்தி போடணும். யார் வாங்குகிறாங்களோ அவங்க மனசு குளிர்ச்சி அடையணும், திருப்தி ஆகணும், அதில் சந்தோஷப்படணும். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு அப்படியே திருப்பி கிடைக்கும், பலன் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் தர்மம் அப்படி கிடையாது. என்னென்னைக்கும் கூட வரும், என்னென்னைக்கும் கூட வரும். அது எப்பவுமே சிறந்தது, ஈஸி, ஒன்றும் செலவு இல்லை. தர்மம் பண்ணுறதுக்கு ஒரு செலவும் கிடையாது. ஒழுங்காக நடந்துட்டாலே போதும். அது முடியாது நம்மளால். சத்தியத்தை காப்பாற்ற முடியாதா, உண்மை பேச முடியாதா, உண்மை பேசலாமே. ஏமாத்தலாமல் இருக்கலாம்ல, ஒரு ஏமாற்ற வேண்டாம், வஞ்சிக்க வேண்டாம், துரோகம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் பண்ணலாமே. இதெல்லாம் பண்ணாலே தர்மந்தான், அறவழியில் நடப்பது. இதுதான் இன்றைக்கி காப்பாற்று நம்மளை. பணம் காசு காப்பாற்றுது, அது வாழ்க்கைக்கு தேவை. இருந்தாலும் நாம் ஒரு கஷ்டத்தில், ஒரு ஆபத்தில், ஒரு இக்கட்டில் எல்லாத்துக்கும் உண்டாகும். வாழ்க்கையில் பணம் இருக்கிறவனுக்கும் உண்டாகும், பணம் இல்லாதவனுக்கும் உண்டாகும். அந்த மாதிரி சமயங்களில் நாம் பண்ண இந்த தர்ம காரியங்கள் நம்மளை காப்பாற்றும். அதுதான் சொன்னால் அன்றைக்கே சொன்னார், பாடல் எழுதி வச்சார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதனால் எல்லாருமே இது புரிஞ்சுக்கணும். தானம் என்ன, தர்மம் வேறு, ரெண்டு வேறு வேறு, ஒன்றும் கிடையாது, வித்தியாசம் இருக்குது.
ஒரு பலன் எதிர்பார்த்து செய்கிறது தானம், பலன் எதிர்பார்க்காம நம்ம கடமையாக செய்கிறது தர்மம், அறவழியில் நடக்கிறது. அதனால் ரெண்டுமே செய்வோம். தானத்தில் அன்னதானம், ரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம், வஸ்திர தானம், இப்படி எது வேணால் கொடுக்கலாம் தானத்துக்கு. ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை குறிப்பு அறிஞ்சு கொடுக்கறது தானம். அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளை காப்பாற்றும். அதனால் எல்லோரும் இதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.